இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்திர வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. மனதை குறித்து நாம தொடர்ந்து பல விஷயங்களை படிச்சுட்டு வரோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல நாம அற்புத அடையாளங்கள் இதெல்லாம் நம்புறோம். இன்றைக்கும் தேவன் ஜீவிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில இடைபடுகிறார், ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். இதெல்லாம் நம்புகிறதுக்கு மத்தியில சில விஷயங்கள் நாம ட்ரெயின் ஆகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லது நாம ட்ரெயின் ஆகிறது போல நம்ம வளருகிறோம். இது அதிர்ஷ்டத்தினாலேயோ அல்லது வேற ஒரு காரியத்தினாலேயோ சில பேர் பெருசா நல்லாயிட்டாங்க, சில பேர் நல்லா ஆகல. தேவனுக்கு சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. சிலருடைய ஜெபங்களை கேட்டார், மற்றவங்களுடைய ஜெபத்தை கேட்கல. அப்படிலாம் இல்லை அப்படிங்கறது தான் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம நிறைய பேருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, எல்லாத்தையும் ஒரு ஒரு கடித்து கொள்ளுதலோடு இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொன்னா அது போயிடணும். அப்ப ஈஸியா இருக்கும். நமக்கு பதட்டமா இருக்கிறோம்னு வச்சுங்களேன். இயேசு நாமத்தினால் பதட்டத்தின் ஆவியே போ அப்படின்னா உடனே பதட்டம் போய் சமாதானம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறார், நம்ம விளங்கிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால அதுதான் வழிமுறை போல் இருக்கு அப்படின்னு கூட சில சமயத்துல யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த மனம் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளாக சொல்லியிருக்கு. மனம் புதிதாக்குகிறதுனாலே அவர் ஆக்க போறது இல்ல, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இது ஒரு ட்ரைனிங் பாருங்க, ஒரு ட்ரெயின்டு ரெஸ்பான்ஸ். மனம் என்பது நாம பயிற்சி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை எப்படி சொல்றது, காஸ்ட் அவுட் பண்ண முடியாது. தூரப்போ வெளியேறு அப்படின்லாம் சொல்றதுனால அது நடக்க போறது இல்லை. மனம் பயிற்சி பெறணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்முடைய மனம் புதிதாகணும், நம்முடைய ரெஸ்பான்ஸ் ட்ரெயின் ஆகணும், நம்முடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது ட்ரெயின் பண்ணப்படணும். நம்முடைய சரீரத்துல சமாதானத்தை உணர்வதற்கு நம்ம பயிற்சி எடுக்கணும், பயிற்சி வைக்கப்படணும் இந்த சரீரமும் மனதும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல கடந்த வாரத்துல இதுதான் நம்ம பார்த்தோம். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். த எபிலிட்டி டு சூஸ் யுவர் எமோஷனல் கண்டிஷன். உங்களுடைய உணர்ச்சியை நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழாக வைத்துக் கொள்ள முடியும், நீங்க விரும்புகிற மாதிரி உணர முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை எப்படி செய்ய முடியும்னா, பிசியாலஜி, நம்முடைய சரீரத்தை ஒரு வகையில கொண்டு வரும் பொழுது அதற்கேற்ற உணர்ச்சிகள் உருவாகிறது. அப்போ அந்த உணர்ச்சி நமக்கு வேணும்னா அதற்கு சரீரம் எப்படி இருந்தா அந்த உணர்ச்சி வருமோ அது போல சரீரத்தை மாற்றும் போது அந்த உணர்ச்சி வருகிறது என்பதை நம்ம பார்த்தோம். பிறகு நம்ம நெகட்டிவ் சைட்ல நம்முடைய போக்கஸ் வைக்க போறோமா, பாசிட்டிவ் சைட்ல போக்கஸ் வைக்க போறோமா, எனக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குதோ அப்படின்னு நம்முடைய எண்ணம் போகுதா, அல்லது இப்படி நடப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செஞ்சா இதெல்லாம் நடக்கும், அப்படி நம்முடைய போக்கஸ் போகுதா அப்படிங்கிறது மூன்றாவது விஷயம். இப்போ நான்காவது விஷயம், த ஸ்கில் டு ரீஃப்ரேம் மீனிங். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் நாம் அர்த்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பாக நான் சோல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அர்த்தம் கொடுத்து சொன்னேன். நான் சோல்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது அர்த்தம் கொடுக்கிற ஒரு மிஷின் மாதிரி. ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷின்ல போய் நீங்க எதையாவது ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா உடனே அது ஒரு அர்த்தம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய மனம் என்பது பிறக்கும்போது அது அப்படி உருவாயில்ல. அதுக்கப்புறமா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எந்த வகையான டீச்சிங்ல இருக்கிறோம், என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறோம், எந்த மாதிரியான கலாச்சாரத்துல இருக்கிறோம், எந்த மாதிரியான குடும்பத்துல பிறந்திருக்கிறோம், எந்த மாதிரியான ஸ்கூலுக்குள்ள இருக்கிறோம், எந்த சமுதாயத்துல வாழ்றோம், அந்த 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 நம்முடைய பொருளாதார சூழல் என்ன, அரசியல் சூழல் என்ன, இது எல்லாம் சேர்ந்து சில விஷயங்களை நம்ம மனதுக்குள்ளாக பதிக்கப்பட்டு விடுகிறது. அப்படி பதிக்கப்பட்ட பிறகு நம்ம அது ஒரு 7 வயசுக்கு முன்னாலே அதெல்லாம் செட்டில் ஆயிடுது. அதுக்கப்புறமா நமக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஏற்கனவே பதியப்பட்டிருக்கிற தகவல்களின் அடிப்படையில நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம். அது சரியான அர்த்தமாவும் நம்மளால கொடுக்க முடியும், நம்முடைய காயத்திலிருந்தும் நம்ம அர்த்தம் கொடுக்க முடியும். அப்ப நம்ம ஏற்கனவே காயப்பட்டிருந்தோம்னா அப்படி அர்த்தம் கொடுக்கும்போது நம்முடைய ஆத்மா வாழாது. பொதுவாகவே நம்ம மனிதர்கள் எல்லாருமே ஒரு புரோக்கன் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற
முழுமையடையாத அல்லது ஓட்டைகள் நிறைந்த பலவீனங்கள் நிறைந்த சமுதாயம், குடும்பம், நட்பு, இது எல்லாமே பெர்ஃபெக்ட் கிடையாது, ஹோல்சமா இல்ல. அப்ப நம்முடைய மனதிற்குள்ள பதிகிற காரியங்களும் கூட நிறைய நெகட்டிவிட்டி பதியறதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன மீனிங், இமீடியட் ரியாக்ஷன், இமீடியட் மீனிங் என்ன வருதுன்னா ஒரு நெகட்டிவா வருது. அதை நிறுத்தி நாம அர்த்தம் கொடுக்க கத்துக்கணும். அதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சொல்றோம். அறிவார்ந்து மறு வடிவமைப்பு செய்தல். இன்னைக்கு கூட தலைப்பு மறு வடிவமைப்பு. என்னன்னா நம்முடைய மனதினுடைய எண்ணங்களை, நாம் கொடுக்கிற அர்த்தங்களை மறு வடிவமைப்பு செய்ய போகிறோம். அது ஒரு வடிவமைப்புல வெளியே வருது, அது ஒரு ஷேப்பு சைஸ்ல வெளியே வருது. நாம் அதுக்கு வேற சைஸ் வேற ஷேப் கொடுக்க போறோம். அதான் மறு வடிவமைப்பு, மெட்டா காக்னிஷன் சொல்றாங்க. மெட்டா காக்னிஷன்னா நாம என்ன சிந்திக்கிறோமோ அதை குறித்து சிந்திப்பது. நம்ம நிறைய நேரம் சிந்திக்கிறது இல்லைன்னு வச்சுப்போம். நிறைய நேரத்துல நாம ஜோம்பிஸ் மாதிரி ஏற்கனவே அறிந்த பழகின திரும்ப திரும்ப செய்கிற காரியங்களையே திரும்ப செய்கிறோம். அது நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்குது, இயல்பா இருக்குது. சில சமயம் தவறுகள் நடக்கும்போது கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அல்லது யாராவது நம்மள மோசமா பேசுறாங்க, தாக்குறாங்க, அல்லது நஷ்டங்கள் உருவாகுது. இந்த மாதிரி சமயங்களை கொஞ்சம் சிந்திக்கிறோம். எப்படி சிந்திக்கிறோம்? ஏன் தான் நமக்கு இப்படிலாம் நடக்குதோ அந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனை வருது இல்ல. அதை நிறுத்தி இந்த சிந்தனை ஏன் வருதுன்னு சிந்திக்கிறது இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இப்படி சிந்திக்கிறோமே, ஏன் இந்த சிந்தனை வந்துச்சு, இதை ஏன் நம்ம மாத்தி சிந்திக்கல, இதை ஏன் வேற விதமா சிந்திக்காம இதுல இருந்து சிந்திக்கிறோம். அப்ப இதை சிந்திக்கிறதுக்கு பின்னால இருக்கிற ரீசன் என்ன? காயத்துல இருந்து சிந்திக்கிறோமா, அல்லது முழுமையிலிருந்து சிந்திக்கிறோமா, மீட்கப்பட்ட மனிதனாக சிந்திக்கிறோமா, விழுந்து கிடக்கிற மனிதனாக சிந்திக்கிறோமான்னு இருக்குல்ல. அதான் மெட்டா காக்னிஷன் சொல்றோம். நாம இன்னைக்கு இந்த ரீஃப்ரேமிங் குறிச்சு, காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னா அறிவார்ந்த ஒரு மறு வடிவமைப்பு, அறிவுபூர்வமாக சிந்தித்து ஒரு அர்த்தம் கொடுக்கிறது. அதுதான் நாம நம்முடைய இன்டர்பிரேஷன், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்களுக்கு, வாழ்க்கையில் நடைபெறுகிற நிகழ்வுகளுக்கு நாம கொடுக்கிற அர்த்தத்தை பொறுத்தது. அர்த்தத்தை வடிவமைக்கிறோம். இந்த எமோஷனல் அந்த 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 அர்த்தத்தை நம்ம சரியா கொடுக்கும்போது நம்முடைய எமோஷனல் ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க. உணர்ச்சி வசப்படுறோமே, அந்த உணர்ச்சி வசப்படுவதற்கு இப்ப நம்ம போன வாரத்தில் நம்ம சொன்னோம், எங்கேயோ பஸ்ல போறோம், யாரோ ஒருத்தர் மிதிச்சுட்டாங்க நம்மள, அவங்க சாரின்னு சொல்றாங்க இல்லையா. சாரின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? பரவாயில்லைங்க, பரவாயில்ல அப்படின்றோம். அது நம்ம வீட்டுல உள்ளவங்க, நமக்கு மாமியாரோ நாத்தனாரோ யாரோ ஒருத்தர் மச்சானோ யாரோ ஒருத்தர் வீட்டுல உள்ளவங்க நம்மளோட கூட கொஞ்சம் உறவு முறை சிக்கல்ல இருக்கிறவங்க ஒருத்தர் தெரியாம கால் பட்டுட்டா கூட அவங்க வேணுட்டே மிதிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம் கொடுக்குறோம். அப்ப அங்க கூட தெரியாம மிதிச்சிட்டாங்க அப்படி சொல்லும் போது நம்முடைய ரெஸ்பான்ஸ் நம்முடைய எமோஷனல் ரெஸ்பான்ஸ், நம்முடைய உணர்ச்சி கொதிக்கல. வேணுட்டே மிதிச்சிட்டாங்க அப்படி நினைக்கும் போது, அப்படி அர்த்தம் கொடுக்கும் போது நம்முடைய ரத்தம் கொதிக்குது, நம்முடைய உணர்ச்சி வேகம் எடுக்குது. அப்போ நாம எப்படி அர்த்தம் கொடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய பாடி லாங்குவேஜ் மாறுது. நம்முடைய பாடி லாங்குவேஜ் மாறும்போது நம்முடைய எமோஷன்ஸ் வேற மாதிரி மாறுது. நீங்க ஒருத்தர் மீச்சிட்டாங்க, மீச்ச உடனே அவங்க சாரி சொல்றாங்க, அல்லது அவங்க அப்படி கை காமிக்கிறாங்கன்னு உங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு மாதிரி சிரிப்பீங்க, அல்லது ஒரு மாதிரி இந்த முகம்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும். ரிலாக்ஸ் ஆயிட்டு பரவாயில்ல அப்படிம்பி. அதே உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர், உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க, சமீபத்துல உங்களோட கூட முரண்பட்டவங்க, அவங்க அதே வேலையை செஞ்சுட்டாங்க, அதே மாதிரி தெரியாம மிஸ்ட்டு சாரி அப்படின்னு அவங்களும் சாரி தான் சொல்லுவாங்க, தெரியாம மிஸ்ட்டு தான் சொல்றாங்க. ஆனா உடனே உங்க உடம்பு இறுகிடும், முகம்லாம் சுருங்கும், இப்படி பார்ப்போம். அப்படி பார்த்த உடனே உள்ள இருக்கிற எமோஷன் என்ன பண்ணுது, உள்ள மீனிங் என்ன கொடுத்துருக்குறோம், இவரு எனக்கு பிடிக்காதவரு, இவர் வேணுட்டு தான் மீச்சிருக்கிறாருன்னு கொடுத்த உடனே உடம்பு இப்படி எல்லாம் மாறுது. மாறின உடனே உங்க எமோஷன்ஸ் வேற மாதிரி ஆகுது. சோ இதுதான் நம்ம எப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டை ஒரு எம்பவரிங் பெர்ஸ்பெக்டிவா எப்படி நமக்கு பலனளிக்க கூடிய விதத்துல அதை எப்படி பார்க்கணும், இதை கற்றுக்கொள்கிறதா ஒரு பெரிய கலையா இருக்கணும். இது மாதிரி உங்களால அர்த்தம் கொடுக்க முடியும்னா உன் ஆத்மா வாழ்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஆத்மா வாழ்ந்ததுன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்போம். தங்க நகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பிங்க் கலர் பேப்பர்ல தான் அதை தருவாங்க. அதை காட்டும் போது கூட ஒரு கீழே ஒரு வெல்வெட் துணி மாதிரி ஒண்ணு விரிப்பாங்க. அது ஒரு பர்டிகுலர் கலர்ல தான் இருக்கும். ஏன் அந்த பர்டிகுலர் கலர்ல இருக்குது?
அநேகமா பிங்க் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கீங்க. அந்த பிங்க் கலர்ல அந்த நகையை வைக்கும்போது அது தூக்கி காட்டும் அந்த நகையை. அந்த ஃப்ரேம், அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ரேம் இருக்கு பாருங்க, பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ணோம்னா சில சமயம் நகை வந்து மங்களா தெரியும், தவறான பேக்ரவுண்ட வச்சா. அப்போ உங்களுடைய நிகழ்ச்சிய எந்த மாதிரியான ஃப்ரேம்ல, எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல நீங்க வைக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் அது மங்க போகுதா அல்லது தூக்கி காட்ட போகுதான்றது விஷயம் இல்லையா? நான் அடிக்கடி இந்த ஊமையை சொல்லுவேன் என்னுடைய கேம்புக்கு வர்றவங்களுக்கு அல்லது கோர்சஸ்ல சேர்றவங்களுக்கு, ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணில கூட அந்த கோர்ஸ்ல கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன். 2 பேரும் பழம் வாங்குறாங்க, 2 பேருக்கும் அந்த பழத்தினுடைய விலை 2 ரூபாய் தான். ஒரு பழம் 2 ரூபாய், அதுதான். ஆனா 4 நாளா சாப்பிடாத ஒருத்தனுக்கு அந்த பழம் கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 4 நாள் சாப்பிடாத ஒருத்தர் அந்த பழத்தை சாப்பிடுவாங்க. ஒருத்தர் தான் வயிறு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு மேல ஒரு பழம் சாப்பிடுவோம் அப்படின்னு பழம் சாப்பிடுறோம். இப்ப யார் இதை வந்து வேல்யூபிளா கருதுவா? 2 பேருக்கும் பிரைஸ் ஒண்ணுதான், காஸ்ட் ஒண்ணுதான். ஆனா அதனுடைய வேல்யூ எதை பொறுத்து மாறுதுன்னு சொன்னா கான்டாக்ட பொறுத்து மாறுது, பேக்ரவுண்ட பொறுத்து மாறுது. இவருடைய ஃப்ரேம் பசியிலிருந்து வர்றாரு, அவர் அந்த பழத்தை சாப்பிடுறாரு. வயிறு நிறைவோட வர்றாரு, அவர் அந்த பழத்தை சாப்பிடுறாரு. இந்த 2 பேக்ரவுண்ட் இப்ப நமக்கு தெரியலன்னு வச்சுங்க, இந்த பேக்ரவுண்ட் தெரியல, இவரு இப்படி அந்த 2 ரூபாய் பழத்தை இவரு சாப்பிடறதா அவர் ஸ்டைலா சாப்பிடறதையும் பார்க்கும்போது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன 2 ரூபாய் பழத்துக்கு இந்த ஆளா அலையிறான் அப்படின்னும் அல்லது என்ன திமிரா நடந்துக்கிறான் அப்படின்னும் நமக்கு வந்து அர்த்தம் கொடுக்க முடியும். ஆனா பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, பேக்ரவுண்ட செட் பண்ணோம்னா நம்மளால சரியான அர்த்தம் அல்லது நமக்கு தேவையான அர்த்தத்தை நம்ம கொடுத்துக்க முடியும். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் பிக்சர் மாற வேண்டியது இல்லை, நிகழ்வுகள் மாற வேண்டியது இல்லை. ஃப்ரேம் மாறிச்சுன்னா, ஃப்ரேம் பிரைட்டரா இருந்ததுன்னா அது பிரைட்டா காமிக்கும். அப்ப உங்களுக்கு பிரைட்டான மீனிங் வேணும்னா நீங்க பிரைட்டா வைக்கணும். இல்ல அது வந்து மோசமான நிகழ்வு, டல்லான மீனிங் கொடுத்தாதான் நமக்கு நிம்மதி வரும் அப்படின்னா ஃப்ரேம், அதுக்கு பின்னால இருக்கிற கான்டெக்ஸ்ட நீங்க வந்து சின்னதாக்கணும். ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே இது தெரியும், சேஞ்சிங் மீனிங் சேஞ்சஸ் எவ்ரிதிங். அர்த்தத்தை மாத்தினா எல்லாமே மாறிடும், அர்த்தத்தை மாத்தினா எல்லாமே மாறிடும். ஏன்? தாட்ஸ், எமோஷன்ஸ், பிஹேவியர், ரிசல்ட், பிலீஃப், தாட், இதுலதான் நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். முதல் வாரத்துல இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், தாட் தான் எமோஷன் உருவாகுது. அந்த தாட் எப்படி உருவாகுது? நம்ம கொடுக்குற மீனிங் மூலமா தான் தாட் உருவாகுது. அந்த எமோஷன் மூலமா தான் பிஹேவியர் உருவாகுது, பிஹேவியர் தான் ரிசல்ட் கொடுக்குது. அப்புறம் மறுபடியும் இந்த சுழற்சி உருவாகுது, ரிசல்ட் நமக்கு ஒரு பிலீஃப கொடுக்குது. நம்ம பெறுகிற அந்த அதனுடைய விளைவு நமக்கு நம்பிக்கையை உருவாக்குது, நம்ம செஞ்சது சரி அல்லது நம்ம செஞ்ச தப்பு, எதுவுமே ஏதோ உருவாக்குது, இந்த ரிசல்ட் தான் உருவாகுது. அந்த பிலீஃப்ல இருந்து மறுபடியும் தாட் வருது, இந்த சுழற்சி பெருசாகிட்டே போகுது. அது டெம்பரரியா இருந்தா வேற மாதிரி இருக்குது, பர்மனன்ட் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுடைய ஐடென்டிட்டியா மாறிடுது அப்படிங்கறதையும் போன வாரத்துல நம்ம பார்த்தோம். புரிந்து கொள்ள வேண்டியதுதான், நாம் நம்முடைய எண்ணம் அல்ல, நாம வந்து அப்சர்வர். நம்முடைய எண்ணத்தை வேற ஒருவராக இருந்து, உண்மையிலே நம்ம வேற ஒருவர், நம்முடைய எண்ணம் வேற நாம வேறனா நாம் அந்த எண்ணத்தை அப்சர்வ் பண்றோம், கவனிக்கிறோம். அததான் ஞானம்னே சொல்றோம். அந்த எண்ணத்தை கவனிக்கிறோம். ஓ, என் எண்ணம் இப்படி வருது, அப்படி கவனிச்சோம்னா நான் இப்படிதான் பேச போறேன் அப்படின்ற வரைக்கும் நம்மளால நிதானிக்க முடியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான், அவன் தன்னை நிதானிக்கிறான் இல்லையா? அப்ப ஆவிக்குரியவன் தான் யாரு? சிந்திக்கிறவங்க தான். இந்த மாதிரி யாரு சிந்தனையை யார் சிந்திக்கிறாங்க? சிந்திக்கிறத சிந்திக்கிறீங்க பாருங்க. அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ரீதியில உங்களை நீங்களே நிதானமான வச்சுக்க முடியும் சொன்னா, சமநிலையில உங்களை வைக்க முடியும்னு சொல்லி சொன்னா, அதோட பெரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? சில பேர் சொல்றாங்க எண்ணத்தெல்லாம் நம்ம அப்படி கவனிக்க முடியாது, எண்ணத்தெல்லாம் மாற்ற முடியாதுன்னா, பவுல் சொல்றார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிறைப்படுத்தி கீழாக்கி அப்படின்னா வருது பாருங்க. ஆங்கிலத்துல வந்து கேப்சர் அப்படின்னு வருது. அப்ப நான் என் எண்ணத்தை கேப்சர் பண்ணாதான் நான் என் எண்ணத்தை விட பெரிய ஆள். ஏன்னா ஒரு பெரிய ஆள் தான் சின்ன ஆளை கேப்சர் பண்ண முடியும், பெரிய ராஜா தானே சின்ன ராஜாவை பிடிக்க முடியும். அப்ப நான் எண்ணத்தை சிறைப்பிடிக்கிறேன், எண்ணத்தை நான் வந்து கீழ்படுத்துகிறேன் அப்படின்னா நான் பெரிய ஆள். என் எண்ணத்தை விட, என் எண்ணம் என்னோட பெருசு கிடையாது. இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் நான். சோ வாழ்க்கையில நமக்கு நடக்கிற சூழல்கள் நம்மளை உருவாக்குறது இல்லை, அதுக்கு நம்ம கொடுக்கிற அர்த்தங்கள் தான் உருவாக்கப்படுகிறது. அதனாலதான் 2 பேரு ஒரே விஷயத்தை அனுபவித்து வெவ்வேறு அர்த்தங்களை கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஏன் இந்த காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுதான் நம்முடைய வலிகளை ஞானமாக மாற்றுகிறது. நமக்கு ஏற்படுகிற வலிகளை கூட
ஞானமாக மாற்றுகிறது எதுனா இந்த ரீஃப்ரேமிங் தான். சோ இந்த ரீஃப்ரேமிங் இல்லைன்னா இதை இப்படி ஒரு விஷயமே இல்லை, நடக்கிறதா. அதுக்கு நீங்க அர்த்தம் கொடுக்க முடியாதுன்னா நம்முடைய மனமே நமக்கு சிறையாக மாறிவிடும். ஏன்னா இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, இது வந்து பயங்கரமா இந்த பணத்தை பத்தி சொல்லுவாங்கல்ல, மணி இஸ் அ பவர்ஃபுல் சர்வன்ட் பட் பேட் மாஸ்டர்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். போன போக்கிலே போக வேண்டாம் அப்படின்றது அதுதான். ஆனா மனதை மாத்த முடியுமானா மாத்த முடியும். அது போற போக்குல நம்மளால விட முடியும். மனசை மாத்த முடியுமானா மாத்தவும் முடியும். மாத்தி அது வழியாக நம்ம என்ன பண்ணலாம், பயணம் செய்யலாம். அப்போ எனக்கு சரியா அர்த்தம் கொடுக்க முடியும்னா எனக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். என் மனதின் மேல எனக்கு அதிகாரம் இருக்குது, என் எண்ணத்தின் மேல எனக்கு அதிகாரம் இருக்குது. அதை என்னால சிறைப்படுத்த முடியும், அதை என்னால கீழ்ப்படுத்த முடியும். அப்படின்னா நான் எனக்கு அத்தாரிட்டி இருக்குது. ரீஃப்ரேமிங் பண்ணும்போது, மறுவடிவமைப்பு செய்யும் போது, அல்லது வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும் போது நீங்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கிறீர்கள், உங்கள் எண்ணத்தின் மேல் ஆளுகை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது, எமோஷன் கிரியேட்ஸ் எமோஷனல் ஃப்ரீடம். ரீஃப்ரேமிங் வந்து உணர்ச்சி ரீதியான விடுதலை நமக்கு தருது. எப்படி நமக்கு உணர்ச்சி ரீதியான விடுதலை தருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மீனிங் தான் எமோஷனை கிரியேட் பண்ணுது. அப்ப எப்படிப்பட்ட மீனிங்கை தேர்ந்தெடுக்கணும்ன்ற உரிமை, சுதந்திரம் எனக்கு இருக்குமானால் எப்படி உணர வேண்டும் என்கிற சுதந்திரமும் எனக்கு வந்துருது. அதுதாங்க எல்லாம் முடிஞ்சு அப்படி சொல்லலாம். அல்லது பயிற்சி முடிஞ்சுங்க, இனிமே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லலாம். நாம் எப்படிப்பட்ட அர்த்தம் கொடுக்க போறோம், அதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இதை சரியான அர்த்தம் கொடுக்கும்போது நாம விசுவாசத்தை துவக்குகிறோம். அல்லது விசுவாசத்தை எப்படி பயிற்சிகளை கொண்டு வர்றது, எப்படி விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்றது. விசுவாசம்னா ஏதோ சும்மா அப்படி ஒரு நம்புறது அப்படி இல்லையே. ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படின்னா என்ன விசுவாசித்தான்? பிள்ளைய கொண்டுட்டு வழி செலுத்த போறான். அவன் எப்படி தேவனை நம்பினான்? அவர் மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணுகிறவர் நம்புறான். அந்த கடவுள்ல நம்புறதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் வந்து பலி கேட்கிறவரு, கர்த்தர் வந்து கடவுள் வந்து ரத்தம் கேட்கிறவரு, கடவுள் வந்து மூத்த குமாரனை கேட்கிறவரு. இதுதான் அவனை சுத்தி இருந்தவங்களுடைய மீனிங். கடவுள் வந்து ஒரு கேட்கிறாருன்னா பலிதான் கேட்கிறாரு. ஆனா இவன் என்ன அர்த்தம் கொடுத்துட்டு போறான் பாருங்க. கடவுள் வந்து மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணுகிறவரு. அப்ப என் பிள்ளை மரிச்சாலும் நான் கீழே வரும்போது ஈசா கூட தான் வருவேன், நானும் பிள்ளையாண்டாலும் போய் கர்த்தரை தொழுதுட்டு திரும்பி வர்றோம்னு சொல்லிட்டு போறான் வேலைக்காரங்கிட்ட. ஏன்னா அவன் வேற அர்த்தம் கொடுக்குறான். இந்த கடவுள், நான் வணங்குற கடவுள் என்கிட்ட பலிக்காக இதை கொண்டு போகல, கேட்கல, கொலை செய்வதற்காக கேட்கல, ரத்தத்துக்காக கேட்கல, திரும்பி எனக்கு தருவதற்காக கேட்கிறார். பலி கொடுத்துருவேன், ஆனா அவர் வந்து திரும்ப கொடுக்கிறவரு அப்படி நம்புறான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கறது தான் விசுவாசம். தாவீது போறான், அது வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க, கோலியாத்தை பாக்குறாங்க. கோலியாத்து வந்து பயங்கரமான ஒரு உயரத்தோட, பயங்கரமான உடைகளோட இருக்கிறான், ராணுவ உடையோட இருக்கிறான். எல்லாரும் அவனுக்கு கொடுக்குற அர்த்தம் என்ன? இவன் வந்து பயங்கரமான போர் வீரன், இவனை இங்க அடிக்கவே முடியாது, இவ்வளவு உயரமா இருக்கிறான், இந்த மாதிரி அர்த்தம் எல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறான். ஆனா தாவீது போய் சொல்றான், நீ வந்து சும்மா வாளோட வர்ற, நீ ஈட்டியோட வாளோட வர்ற, நான் வந்து தேவனுடைய நாமத்துல வர்றேன். இவங்க எல்லாரும் கோலியாத்தை பெருசா பார்த்துட்டு இருக்கும்போது இவன் அதையே மாத்திரான் பாருங்க. கோலியாத்துக்கு அவனோட பெரியவர் இருக்கிறாருன்னு காமிக்கிறான். உன்னை விட பெரியவர் இருக்கிறாரு, அவர் பேர்ல வரேன் நானு அப்படி சொல்றான். அதுதான் ரீஃப்ரேமிங்னு சொல்றோம். ரீஃப்ரேம் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன் வந்து இருக்குல்ல, தொடர்ந்து நாம் செயல்படுகிற முறை, அது வந்து மாறிடும். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு எபேசியர் 4:23 சொல்லியிருக்கு. ஆங்கிலத்துல வந்து பி ரினியூட் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி, உங்கள் உள்ளத்தில், உங்கள் எண்ணத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்றது பி ரினியூட் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட். மனதுல தான் நீங்க புதுசாகணும். நிறைய பேர் வந்து தங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த, அது ஒரு முறை தான் நடந்துச்சு, ஆனா அதுக்கு அர்த்தம் கொடுத்து, டிராஜடியான ஒரு அர்த்தத்தை கொடுத்து அதையே திரும்ப 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 சுழல விடுறதுனாலதான் பயம் அப்படின்ற ஒண்ணு இருக்குது. அது மறுபடியும் நம்மளால செய்ய முடியல, அது பக்கத்துல போக முடியல, அது நம்ம வாழ்க்கைக்கு உதவியா இருந்தா கூட இல்ல பயமா இருக்குது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். நம்மள நாமளே சிறுமைப்படுத்திக்கிறோம், நம்மள நாமளே குறுகின வட்டத்துல வச்சுக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா
நமக்கு நடந்த சம்பவங்களுக்கு வேற மாதிரியான அர்த்தத்தை நம்மளால கொடுக்க முடியும். யாக்கோபு ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சையை எப்படி சந்தோஷமா எண்றது? அப்பதான் அங்க மீனிங் கொடுக்குறார். இதுதான் இந்த விசுவாசத்தின் பரீட்சை தான் உங்களுக்கு பொறுமை உண்டாக போகுது, உங்க ரிசல்ட் வந்து வேற வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ரீஃப்ரேமிங் நீங்க மாத்தும் போது உங்களுடைய மொழியை நீங்க மாத்துறீங்க, நீங்க சொல்கிற விதத்தை மாத்துறீங்க. அப்படி மாத்தும் போது உங்களுடைய பிரெயின்ல வந்து அது வேற மாதிரியான மாற்றத்தை உண்டாகும். ஸோ 2 வகையான ரீஃப்ரேமிங் இருக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் ரீஃப்ரேமிங் இருக்கு. ஒன்னு வந்து கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங். கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங் ஒரு சூழலை மாற்றுகிறது, ஒரு சூழலின் அடிப்படையிலாக நடக்கிற விஷயம். அங்க நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, ஒரு சம்பவம் ஒரு இடத்துல இல்ல, ஒரு இடத்துல உதவிகரமாக இல்லாம இருக்கலாம். ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு அப்பா கிட்ட வந்து அப்பா வந்து ஒரு ஆலோசகர்கிட்ட தான் மகளை கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு அந்த மகளுக்கு வந்து அடம் பிடிக்கிறா, ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிறா, விடாப்பிடியா இருக்கிறா, சொன்னா கேட்கறதே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற. அப்ப அவரு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு அவர் கேட்கிறாரு, உங்க உங்க மகளை ஒரு பையன் வந்து வா டேட்டிங் போலாம், என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டா அவ போகணுமா போக கூடாதான்னு கேக்குறாரு. போக கூடாது. எவ்வளவு உறுதியா போக கூடாது, உறுதியா போக கூடாது, விடாப்பிடியா இருக்கணுங்கிறாரு அப்பா. அப்படிதான் உங்க மக இருக்கிறா. ஆனா அந்த சூழலுக்கு அது உதவல. கான்டெக்ஸ்ட் வேறையா இருக்கும்போது அது உதவுகிறது. அப்போ ஒரு விஷயத்த நீங்க உதவுகலன்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி யோசிக்கணும், இது வேற எந்த சூழ்நிலைக்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா இங்க எதுவுமே எல்லா சூழ்நிலையும் உதவி இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சோ ஒரு பையன் வந்து பயனற்றவனா உங்களுக்கு தெரியறான், நாம இவனை பயனற்றவன் பார்க்க போறோமா அல்லது இவனை எந்த சூழல்ல பயன்படுத்த முடியும், எதுக்கு இவன் ஒத்து வருவான், அது ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்டபர்ன் அப்படிங்கிறத பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு மாத்தலாமா? வணங்கா கழுத்துன்னு ஒருத்தர் சொல்றாங்க, இல்லங்க உறுதியா இருக்கிறாங்க, விடாப்பிடியா இருக்கிறாங்க அப்படி சொல்லலாம். சென்சிட்டிவா இருக்கிறாங்க, இல்ல அவங்க எதையும் சீக்கிரமா பகுத்து பார்த்துடுறாங்க அப்படி சொல்லலாம். ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாங்க, அதை கான்டெக்ஸ்டா மாத்தணும்னா டீப் திங்கரா இருக்காரு, ரொம்ப ஆழமா யோசிக்கிறாரு, அவர் நிதானமா செயல்படுறாரு. அது ரொம்ப முக்கியம். அதுதான் யோசேப்பு சொல்ற கதையில பாக்குறோம். நீங்கள் தீமைக்கு வச்சீங்க, ஆனா தேவனும் என நன்மைக்காக இதை வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன குழியில போட்டீங்க, ஆனா தேவன் என்ன சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அடுத்தது மீனிங். எப்படிப்பட்ட மீனிங் கொடுக்குறோம்? ஒண்ணு வந்து கான்டெக்ஸ்ட், இன்னொன்னு வந்து மீனிங். அப்போ இது எந்த சூழ்நிலையில உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறது கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங்ல கேட்கிறோம். மீனிங்ல வந்து அர்த்தத்தை எப்படி மாற்றி அமைக்கிறதுனா, இதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்னு யோசிக்கிறேன். இதுக்கு இதுதான் அர்த்தம் இருக்குமா அல்லது வேற அர்த்தம் இது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். சோ சொன்னது போல யோசேப்பினுடைய கதையில மிக முக்கியமானது இந்த விஷயம். யோசேப்பு அந்த காரியங்களை எப்படி வந்து அர்த்தம் கொடுக்குறான். யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறகுது, எப்ராயிம் மனாசே 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அப்ப மூத்த பிள்ளை பிறக்கும் போது அதுக்கு பேர் வச்சுட்டு அவன் சொல்ற விஷயம், என் தகப்பன் வீட்டில் உள்ள எல்லா வருத்தங்களையும் தேவனை மறக்க செய்தார் அப்படின்னு சொல்றான். எதையுமே மறக்கல, எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா எப்படி மறக்கிறான், எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியுது? இயேசு சிலுவையில் இருக்கும்போது பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்றாருல, சொல்லிட்டு இவங்க வேணும்ட்டு தான் செய்யறாங்க, இவங்க உங்களுடைய பிள்ளைய வந்து கொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியும், நான் 5 அப்பா 2 மீனை வந்து 5000 பேர் கொடுத்ததை பார்த்தவன் எல்லாம் இங்க இருக்கிறான், ஆனா சரி பரவாயில்ல எல்லாரையும் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லல. இவங்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று
அறியாமல் செய்கிறார்கள். அந்த அர்த்தம் கொடுத்தாதான் மன்னிக்கவே முடியும். நிறைய பேர் ஏன் மத்தவங்களை மன்னிக்க முடியலன்னா, இவ்வளவு பெரிய ஆளுக்கு இது கூட தெரியாதா? இத்தனை வயசாயிருக்குது, இது கூட தெரியாதா? அப்ப இவர் வேணுட்டு தான் செஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டே தான் செஞ்சிருக்கிறாரு, என்ன கடுப்பேத்துறதுக்கு தான் செய்யறாரு. இப்படி அர்த்தம் கொடுத்தீங்கன்னா எப்படி மன்னிக்க முடியும்? தெரியாம செஞ்சுட்டாரு, அப்படி அர்த்தம் கொடுக்கணும். அது உண்மையா பொய்யா, தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாது செஞ்சாரா வேற, அது வேற விஷயம். அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நாம சமாதானத்துக்கு அடுத்ததா செய்யணும்னா, அவரை மன்னிக்கணும்னா என்ன செய்யணும்? நமக்குள்ள சமாதானம் வேணும்னா, தெரியாம செஞ்சுட்டாங்க, தெரியாம செஞ்சிருப்பாங்க, விவரம் புரிஞ்சிருக்காது, நான் சொன்னதை தப்பா எடுத்துருப்பாங்க, பாதி கேட்டு பாதி கேட்காம விட்டுருப்பாங்க, அதனால அப்படி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அந்த கதை வேற மாதிரி மாறுது இல்லையா? குழியில தூக்கி போடுறாங்க, சொந்த சகோதரர்கள் வந்து குழியில தூக்கி போடுறாங்க, வேலைக்காரனா வித்துடுறாங்க, அடிமையா விற்கிறாங்க, தப்பான குற்றச்சாட்டு அவன் மேல. அது மாத்திரம் இல்லாம ஜெயில தூக்கி போட்டுடுறாங்க. இது எல்லாம் நடக்குது. இது நடக்கும்போது இப்படி ஏதாவது நமக்கு நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வர்ற தாட் என்ன? அதுதான் நீங்க இப்போ யோசிக்க வேண்டியது. யோசேப்புக்கு நடந்த விஷயம் எனக்கு நடந்திருந்தா இப்ப சொல்லுவோம், யோசேப்பு சொன்ன மாதிரியே கூட சொல்லுவோம் இல்லையா? ஆனா நமக்கு அந்த கதை தெரியறதுனால, ஒருவேளை இது மாதிரி ஒரு கடுமையான சூழல் வரும் பொழுது நம்முடைய இமீடியட் தாட் என்னவா இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா வருகிற அந்த நினைவு என்னவாக இருக்கும்? எப்படிப்பட்ட அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குறோம்? சரி, யாரும் தப்பான அர்த்தத்தை உட்கார்ந்து கொடுக்கறது இல்லை. ஒரு சிலர் வேணும்ட்டு செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிடிக்காத கசப்பா இருக்கிற நபர் வந்து அவர் நல்லது செஞ்சா கூட உட்கார்ந்து தப்பான அர்த்தம் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆனா பொதுவா தப்பான அர்த்தம் எப்படி வருதுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவோம். அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுப்போம். இப்படிதான் இருக்க முடியும், வேற எப்படி இருக்க முடியும் அப்படி யோசிப்போம். ஏன் அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்க முடியாது? அல்லது வேற ஒரு சூழலா இருந்திருந்தா இது என்னவா, இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கொடுத்திருப்போம்? கான்டெக்ஸ்ட், மீனிங். நம்ம என்ன நினைச்சிருப்போம் இது மாதிரி நடக்கும்போது? முதல்ல நமக்கு வர்ற எண்ணம், கடவுள் நம்மளை கை விட்டாரு இல்லையா? அல்லது நாம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம எங்கேயோ பண்ண தப்புக்கு எங்கேயோ உதவ வாங்கின்னு இருக்கிறோம், நல்லதுக்கே காலம் இல்லை, இனிமே எவனுக்குமே நன்மை செய்யக்கூடாது. ஆச்சரியமா இருக்கும் யோசேப்புடைய லைஃப். ஜெயில இருக்கும்போது 2 பேர் வந்து சொப்பனம் பார்த்துட்டு, அவங்களுக்கு யோசேப் மேல பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்ல, யோசேப்பை பார்த்து எங்க எங்க அர்த்தம் சொல்லு அப்படிலாம் கேட்கல. யோசேப்பு போய் கேட்கறான், அவங்க என்ன சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். அவங்க அர்த்தம் சொல்றாங்க, அவங்க சொப்பனம் பாக்குறாங்க. நானா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு யோசித்து பாக்குறேன். சொப்பனம் பார்த்தோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வந்திருக்கோம்? சொப்பனத்தெல்லாம் நம்பாதீங்கடா, நான் கூட தான் சொப்பனம் பார்த்தேன், அதுதான் நிலைமை, இங்க வந்து உட்கார்ந்துங்கிறேன். எங்க அண்ணன்லாம் என்ன வந்து அந்த அர்த்தத்தை நம்புறான்னு வச்சுக்கோங்க. எங்க அண்ணன்லாம் எங்க அப்பா எல்லாம் வந்து என்ன வணங்குற மாதிரி, சூரியனும் சந்திரனும் என்ன வணங்குற மாதிரி, நட்சத்திரம்லாம் என்ன வணங்குற மாதிரி சொப்பனம் எல்லாம் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு எவனும் நம்மளை வணங்கல. அவனுங்க குடியில தூக்கி போட்டு, எல்லா நட்சத்திரமும் சேர்ந்து என்ன குடியில தான் தூக்கி போட்டுச்சு. அதனால இந்த கனவு பாக்குறது, அதுக்காக கவலைப்படுறதெல்லாம் விடுங்க. அது எதாவது நல்லது சாப்பிடலன்னா அப்படிதான் வருமா, கனவுல எல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படிதான் அர்த்தம் கொடுக்கும் இல்லையா? நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரே பிரச்சனையாவே இருக்குது, என்னவோ ஒரு சாபம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு தப்பான அர்த்தம். எவனையுமே நம்ப முடியாதுங்க உலகத்துல. எல்லாரும் ஏமாத்துக்கார பசங்க. இந்த மாதிரி அர்த்தம்லாம் கொடுப்போம். யோசேப்புல அவன் சொப்பனமே அவனுக்கு நிறைவேறல. ஆனா அவன் சொல்றான், சொப்பனத்தை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்றான். அவன் வாழ்க்கையை புரிந்து கொண்ட விதமே செமையா இருக்கும். யோசேப்பு தன்னோட வாழ்க்கையை புரிந்து கொண்ட விதம், வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் போர்த்திபார் வீட்டுல போட்டாங்களா, செமையான ஒரு ட்ரைனிங் அவனுக்கு அது. ஆமா, இந்த புஸ்தகம் ராஜபாதை அப்படிங்கிற புஸ்தகம் எழுதிக்கிறேன். யோசேப்போட லைஃபை பத்தி தான் முழுசுமே இதுல இருக்கும். ஒரு நிலையிலையும் எப்படி வந்து இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுதப்பட்டிருக்குது. வேணுன்றவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுல நான் முக்கியமா எழுதுனது என்னன்னா, எப்படி வந்து அவன் அந்த போர்த்திபாருடைய வீட்டை ஒரு ட்ரைனிங் ப்ராசஸா எப்படி அவன் மாத்திக்கிட்டான். போர்த்திபார் வீட்டுல விற்கப்படலைன்னா அவனுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வளர்த்திருக்க முடியாது.
ஒரு குழியில கிடக்கிறவனோ அல்லது ஜெயில கிடக்கிறவனுக்கோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாம் கத்துக்க முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய வீட்டை ஒரு கவர்னர் மாளிகையை நிர்வகிக்கணும் போது எல்லாத்தையும் யோசேப்பை நம்பி கொடுக்கும்போது அங்க கத்துக்கிட்ட அந்த சின்ன விஷயங்கள் தான் அது ஒரு ட்ரைனிங் ஸ்பாட். நம்மளா இருந்தா என்ன அடிமையா வித்துட்டாங்க, ட்ரெஸ் இல்லாம வித்துட்டாங்க, நான் எவ்வளவு பெரிய வீட்டுல வாழ வேண்டிய ஆளு, எங்க அப்பா என்னை வந்து அப்படி சொகுசா தான் வச்சிருந்தாரு, கலர் கலர் ட்ரெஸ் தான் போட்டு விடுவாரு, எல்லாரோட என் மேல தான் ரொம்ப அன்பா இருந்தாரு, இப்ப என் நிலைமைய பாத்தியா, அப்ப எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்துருப்போம். அவன் பாஷை கத்துக்கிறான் அங்க. அவன் எப்படி நிர்வகிக்கணும், எப்படி பொருளாதாரம், எப்படி உள்ள ஒரு சின்ன கவர்னர் வீட்டை நல்லா மேனேஜ் பண்றவங்க தான் ஒரு நாட்டை வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அப்ப நாளைக்கு நாட்டை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான பயிற்சி எங்க அவனுக்கு கிடைச்சதுன்னா இந்த போர்த்திபார் வீட்டுல தான் கிடைச்சது. சோ எப்பொழுதுமே பிரச்சனை வரும்போது இதை யோசிக்காதீங்க, கடவுள் நம்மளை கைவிட்டாரோ அப்படி யோசிக்காதீங்க. கடவுள் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க கடவுள் கூட இருக்கிறத பாக்குறீங்களா பாக்கலன்றது எப்போ தெரியும்னா எப்படிப்பட்ட அர்த்தம் கொடுக்குறீங்கன்றது தான். எப்படி நீங்க லைஃபுக்கு மீனிங் கொடுக்குறீங்க அதை பார்த்தா கடவுள் கூட இருக்கிறாரா இல்லையான்றது. எப்படி அர்த்தம் கொடுக்குறோம்? நாம கடவுள் இல்லைன்ற அர்த்தம் கொடுக்குறோம். ஆனா யோசேப்போட லைஃப் எழுதும்போது பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். முதல்ல நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் அர்த்தத்தையாவது கொடுக்க கத்துக்கணும். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. நம்ம என்ன அர்த்தம் கொடுக்குறோம்? கர்த்தர் கூட இருந்தா ஏன் ஜெயில போட்டாரு, ஜெயில நான் ஏன் இருக்கிறேன், கர்த்தர் நமக்கு எப்படின்னா எர்த்துக்கைக்கு வந்து பாட்டு பாடினா எர்த்துக்கைக்கு வந்து ஜெயில விட்டு வெளியே போயிட்டாதான் கர்த்தர் கூட இருக்கிறாரு. இல்ல அதுலயும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, இதுலயும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. இதுல கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாருன்னா ராஜாவாக்குறதுக்கு, அதுல ஏன் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு. எப்படிப்பட்ட பார்வையை பார்க்கிறானோ அதற்குள்ளாக தேவன் இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட பார்வையை பாக்குறீங்களோ அதுக்குள்ளாக தேவன் இருக்கிறார். தேவன் பிரச்சனையில இருந்து மீட்கல, நீங்க என்ன அர்த்தம் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ள அவரை வச்சுக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. டெஸ்ட்னா ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா அது உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்காக இல்ல, எந்த பரீட்சையும் ஃபெயில் ஆகிறதுக்காக வைக்கிறது இல்ல, பாஸ் ஆகிறதுக்காக வைக்கிறாங்க. நாம தான் சத்தமே ஃபெயில் ஆயிடுறோம். ஆனா டெஸ்டினுடைய நோக்கம் பாஸ் பண்றது தான், அது ப்ரொமோஷனுக்கானது தான். இப்போ கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட சூழலை எப்படிப்பட்ட சூழலாக நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட அர்த்தத்துக்கு இப்படி ஒரு விஷயத்துக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ இந்த கேள்வி மிக முக்கியமான சில கேள்விகளை உங்களுக்காக நான் போட்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கையினுடைய கடினமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கோங்க, யோசித்து பாருங்க. நீங்க இதை கேட்டு முடிச்ச உடனே கூட நீங்க இதை செய்யலாம். ஒரு நோட் எடுத்து உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு மிக வலி மிகுந்த ஒரு அனுபவத்தை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நினைச்சாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு அனுபவத்தை யோசித்து பாருங்க. இந்த 3 கேள்விகளை அது கேளுங்க. அந்த சீசன்ல, அந்த கடினமான பாதை வழியாக நீங்க போய்கிட்டு இருந்த அந்த சீசன்ல அது நிமித்தமாக எந்த மாதிரியான ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணி, அந்த நேரத்துல எந்த மாதிரியான ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணி, அப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னா, அப்படி ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு நடக்கலன்னா நீங்க இவ்வளவு உறுதியா இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு கைவிடுதல், அப்படி யாருமே உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு நிலைமை வரலன்னா உங்க சொந்த கால நிக்க நீங்க உங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. அப்ப வாட் ஸ்கில் வந்து டெவலப்டு, இந்த நேரத்துல நீங்க எதை வந்து வளர்த்துக்கிட்டீங்க, நீங்க யாரா மாறினீங்க, அதுல இருந்து கசப்புள்ளவர்களாக மாறினீங்களா, கனி உள்ளவர்களாக மாறினீங்களா, அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துறவர்களா மாறினீங்களா, இல்ல இதே கஷ்டத்துக்குள்ள போறவர்களை தூக்கி விடுகிறவர்களாக மாறினீங்களா, எப்படிப்பட்டவர்களாக அது உங்களை மாற்றி இருக்கிறது, அந்த வலியான சம்பவம் எப்படிப்பட்டவர்களாக உங்களை மாற்றி இருக்கிறது. யோசேப்பு அதே கசப்புல இருந்தானா அவன் சகோதரர்கள் வந்தவொடனே அதே மாதிரிதான் அவனும் பழி வாங்கியிருப்பான். பொசிஷன்ல வேற இருக்கிறான், அதிகாரத்துல இருக்கிறான். ஆனா அவன் அப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கல பாருங்க. இவங்க எல்லாம் நமக்கு நன்மை செஞ்சாங்க, அப்ப அவன் வந்து அந்த மாதிரி மாறி இருக்கிறான் யோசேப்பு. இவங்க நன்மை செஞ்சாங்கன்ற அர்த்தம் அவனை நன்மை செய்ய வைக்குது. இவங்க நம்ம தூக்கி குழியில போடலாம்னா இன்னைக்கு நம்ம ராஜாவா இருக்க முடியுமா? பார்வோன் நம்ம சொல்ல கேட்டு இருப்பானா? இது நடந்திருக்குமா சரித்திரத்துல? ஆனா இவங்க அன்னைக்கு குழியில தூக்கி போட்டதுதான் நம்ம நடந்துச்சு. இப்ப இவங்களை மறுபடியும் நம்ம குழியில தூக்கி போட்டா பிரச்சனை தீர போறது இல்ல. இவங்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக இங்க சரியாயிட்டாங்கன்னு அவன் செக் பண்ணிக்கிறதுக்கு தான் அவன் சோதனை எல்லாம் செய்யறான். 3வது, how could this serve others later? எப்படி இந்த பாடம், இதுல இருந்து கற்றுக்கொண்ட பாடம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக எப்போ இருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போதுதான் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கூட்டி கட்டப்படுகிறது. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக
நடக்கிறது புரியணும் நமக்கு. சோ ஒரு மோசமான சூழல்ல நீங்க கேட்க வேண்டிய அடுத்த மிக முக்கியமான 3 கேள்விகள் என்னன்னா, ஒரு மோசமான சம்பவம் நடக்கும்போது வாட் ஐ எம் டெல்லிங் மை செல்ஃப், எனக்கு நானே என்ன சொல்லிக்கிறேன், எனக்கு நானே என்ன என்ன சொல்லிக் கொள்கிறேன். ரெண்டாவது, இது ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிக்கிறேன்ல, இது ஒண்ணுதான் இதற்கு கொடுக்கக்கூடிய அர்த்தமாக இருக்க முடியுமா, இது மட்டும்தான் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா, அல்லது இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் கொடுக்கலாமா? பாருங்க, சமாதானம்ன்றது மிக உயர்ந்தது, மிக விலையேற பெற்றது. இதெல்லாம் உட்காந்து எப்படி பிரதர் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்னு கேட்காதீங்க. அவ்வளவு விலை உயர்ந்ததை ரொம்ப ஈஸியா இந்த 6 கேள்விகள் மூலமாவே நீங்க அனுபவிக்கலாம்னு சொல்றேன். ஒவ்வொரு சூழல்லையும் வழியிலேயே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. என்னைக்கோ நடந்த வலி மிகுந்த ஒரு வேலையோ, ஒரு தோல்வியோ, ஒரு துரோகத்தை, ஒரு ஏமாற்றத்தை இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இந்த கேள்விகள் கேட்கும்போது நீங்க அர்த்தத்தை மாத்திப்பீங்க. அதுக்கு பேர் தான் விடுதலை, சுதந்திரம். எல்லாம் ஒரே வார்த்தையில எல்லா காயங்களும் ஆறுவதாக மறந்து போ அப்படின்னா போயிட போறது இல்ல. நர்வஸுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நரம்புகளுக்கு நீங்க பயிற்சி அளிக்கணும். எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதுக்கு நீங்க பயிற்சி அளிக்கணும். பாருங்க, முதலாவது நான் என்ன அர்த்தம் கொடுக்குறேன், ரெண்டாவது இது மட்டும்தான் இதுக்கு அர்த்தமா, இது மட்டும்தான் இதுக்கு அர்த்தமா, மூணாவது இந்த அர்த்தம், நான் கொடுக்கிற அர்த்தம் விசுவாசம், சமாதானம், என்னுடைய நடவடிக்கைகளை எம்பவர் பண்ணுதா, டிஸ்எம்பவர் பண்ணுதா, வலிமையுடையதாக மாற்றுகிறதா, பலவீனமானதாக்குகிறதா, என்னோட விசுவாசத்தை பலப்படுத்துதா, பலவீனப்படுத்துதா. நான் ஒருத்தர் ஒரு மாதிரி பாக்குறாரு, பார்த்தோன்னே ஒரு அர்த்தம் கொடுக்குறேன், இவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்றது நிமித்தமாக என்னுடைய சமாதானம் அதிகமாகுதா, சமாதானம் குறைய போகுதா? அப்ப என்னுடைய விசுவாசம், என்னுடைய சமாதானம், என்னுடைய நடவடிக்கைகளுக்கு எது வல்லமை தருகிறதோ, எது வலிமையை கூட்டுகிறதோ அப்படிப்பட்ட அர்த்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதான் அர்த்தம். இதுதான் பிராக்டிக்கலா நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு 4 ஸ்டெப் ஃபார்முலா. பாருங்க, ஒண்ணு, நான் என்ன செய்யறேன், இப்ப நான் என்ன செய்யறேன், கேட்ச் த தாட். எண்ணத்தை கேட்ச் பண்ணுங்க, முதல்ல புடிங்க. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்றத யோசிங்க. ரெண்டாவது, அந்த எண்ணத்தை சேலஞ்ச் பண்ணுங்க. இது மட்டும்தானா, இது மட்டும்தான் இது கொடுக்கக்கூடிய விளக்கமா, வியாக்கியானமான்னு பாருங்க. மூணாவது, விசுவாசம் நிறைஞ்ச ஒருத்தனா நான் இருந்தேன்னா இந்த அர்த்தத்தை தான் கொடுப்பனா, இயேசுவால நிறைஞ்சனா, கிறிஸ்துவின் சிந்தையில இருந்து பார்த்தா இந்த அர்த்தம் தான் கொடுப்பனான்னு யோசிங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சிந்தையினால் நிறைஞ்சிருக்கிறோம். நாங்களோ கிறிஸ்துவின் சிந்தையால் நிறைஞ்சிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையில இருந்து பார்த்தா இந்த அர்த்தம் தான் கொடுப்பனான்னு யோசிங்க. நாலாவது, அந்த எண்ணம் அந்த அர்த்தம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா வேற அர்த்தத்தை உருவாக்கிட்டு அதை சத்தமா சொல்லுங்க. இதை செய்வதன் மூலமாக தான் நீங்க ரீஃப்ரேம் பண்ண முடியும். உங்க மீனிங்ஸை ரீஃப்ரேம் பண்ண முடியும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் முழுசும் அந்த மாதிரி ஒரு ரீஃப்ரேம் தான். பிலிப்பியரே ஒரு பயங்கரமான ஒரு மறுவடிவமைப்பு தான். ஜெயில இருந்து எழுதுற லெட்டர் அது. ஜெயில இருந்து எழுதுற லெட்டர்ல சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. எங்க இருந்துகிட்டு, ஜெயில இருந்துகிட்டு. அப்ப அவருடைய மனம் எப்படி ஒரு கான்டெக்ட் எப்படி வடிவமைக்குது பாருங்க. எங்க எதுவாவது நடந்தாதான் சந்தோஷப்படணும்ன்ற அவசியம் இல்லைன்றதுதான் அவருடைய அர்த்தம். நான் நல்ல ஒரு பஞ்சு மெத்தையில படுத்திருந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கேயும் கவலையா இருக்க முடியும், அங்கேயும் கவலையா இருக்க முடியும். அப்படின்னா போது ஜெயில என்ன பண்ண முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். இங்க இருந்தா கண்ணீரோட தான் இருக்கணும்னு யார் சொன்னது? இதெல்லாம் வந்துட்டா, இந்த பணம், காசு, காரு எல்லாம் வந்துட்டா சந்தோஷமா இருக்க முடியும்னு யார் சொன்னது? சொல்லல. சந்தோஷமா இருப்போமா, இருக்கணும். அதுக்காக காசே இல்லைன்னா தான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு யார் சொன்னது? அது சில பேர் கொடுக்குற அர்த்தம். அது காசு இல்லைங்க, காசு பணம் இல்லைனாலும் நிம்மதியா இருக்கிறாங்க, இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு நம்மள நாமளே சொல்லிக்கிற விஷயம் தானே. ஆழமா தோண்டி கேட்டு பாருங்க, உண்மையிலே நிம்மதியா இருக்கிறியான்னு. இது அதனால இல்ல, இது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம். இது இருக்குதோ இல்லையோ அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அதான் விஷயம். இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமா இருங்க. சிறைச்சாலையில் நான் இருக்கிறேன், சிறைச்சாலையில இருக்கிறதுனால சந்தோஷமா இல்ல, சிறைச்சாலையில இல்லாததுனால சந்தோஷமா இல்ல, சந்தோஷமா இருக்கிறேன் விஷயம். அது பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. அது
பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. மறு வடிவமைப்புன்றது இல்லாதத இருக்கிறது போல பேசுறது கிடையாது. அதை நான் சொல்லல. இருக்கிறதற்கு ஜீவனை தருகிற அர்த்தத்தை கொடுப்பது. ஆட்டோமேட்டிக்கா வர்ற அர்த்தத்திலிருந்து மாறி நல்ல அர்த்தத்தை, எனக்கு சாதகமான, எனக்கு ஜீவனை தருகிற, சமாதானத்தை தருகிற, விசுவாசத்தை உண்டாக்குகிற அர்த்தத்தை கொடுக்கிறது தான் ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்றோம். எப்படி நடக்குது? சிந்திக்கிறது மூலமா, ஃபீல் பண்றது மூலமா வாழ்கிறோம். அப்ப சிந்திக்கிறத சரியா என்ன பண்ணணும்? செய்யணும். சூழ்நிலை மாறல, ஆனா அதுக்கு நான் கொடுக்குற அர்த்தம் மாறுது. அதனால என்னுடைய வார்த்தை, என்னுடைய வாழ்க்கை ஸ்டெபிலைஸ் ஆகுது. புரியுதுங்களா? எப்படி செய்யறது? அவ்வளவுதான். பிலிப்பியர் 4:8. இஸ் இட் ட்ரூ? முதல்ல ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்துக்கு உண்மை இருக்குதா? நான் அதை அசியூம் பண்ணிக்கிறேன்னா இல்ல உண்மையாவே எனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, உண்மை உள்ள இவைகளோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப நான் சிந்திக்கிறதுல, இப்ப நான் சிந்திக்கிறேன், இதுல உண்மை இருக்கா இல்ல இது என்னுடைய கற்பனையா? என்னுடைய கற்பனை கூட கிடையாது, அசம்ஷன். இருக்கலாம்னு யோசிக்கிறேன்னா இல்ல இதுதானா? இதுதான்னா எனக்கு எப்படி தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்மளை ஏமாத்திக்கிறோம். உண்மை உள்ள இவைகளோ, ஒழுக்கம் உள்ள இவைகளோ, நான் இப்படி சிந்திப்பதன் மூலமாக தேவனுடைய சாயல்ல இருக்கிற நான் இப்படி சிந்திப்பது சரியா? அதான் ஒழுக்கம் உள்ள இவைகளோ. நான் இப்படி சிந்திக்கலாமா? என் தகுதிக்கு இது சரியா? இது என்னை உயர்த்துதா? இப்ப என் சிந்தனை வெளியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. என் சிந்தனை வெளியே தெரியுது. அது மற்றவர்கள் என்ன இவன் தேவனுடைய சாயல்ல உள்ள மனுஷன் அப்படி சொல்லுவாங்களா இல்ல வேற எதுவும் சொல்லுவாங்களா? நான் சிந்திக்கிறது வெளியே அப்படி எழுத்தா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு ஹெல்மெட் மாட்டிருக்கேன். அந்த ஹெல்மெட்ல நான் சிந்திக்கிறதெல்லாம் வெளியே தெரியுதுன்னா எப்படி இருக்கும்? நான் யாரா இருப்பேன்? நான் சிந்திக்கிறது சரியானதா? இஸ் இட் ரைட்? சரியானதா? சுத்தமானதா? இந்த 8 காரியங்கள் பவுல் சொல்றாரு இல்லையா பிலிப்பியர் 4:8. உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ. அந்த எண்ணம் அன்புக்கு நேரம் நடத்துதா, குழப்பத்துக்கு நேரம் நடத்துதா, பயத்துக்கு நேரம் நடத்துதா? அதெல்லாம் கேள்விகள் தானே. நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, எக்ஸலண்டான ஒரு திங்கிங்கா? இதுல தேவன் வேலை செய்வாரா? இந்த மாதிரி சிந்திக்கிற இடத்துல தேவன் வேலை செய்வாரா? இதுதான் பிலிப்பியர்ல பவுல் நம்மளை எப்படி சிந்திக்கணும், சிந்திக்கிறதுக்கான வடிவமைப்பு கொடுக்கிறார். இந்த அச்சுக்குள்ளாக ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா இது சரியான சிந்தனை, உண்மையுள்ள சிந்தனை, ஒழுக்கம் உள்ள சிந்தனை அப்படின்றத நம்ம எடுத்து அதுல நம்ம கொஞ்ச நேரம் இருக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் அதை என்டர்டைன் பண்ணலாம். இல்லைன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த சிந்தனை எனக்கு உரியது அல்ல, நான் இதை சிந்திக்க போறது இல்லை, இதை நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிரேக் பண்ணலாம். இது எல்லாமே ட்ரைனிங் தான். எல்லாத்த விட முக்கியமானது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு செஞ்சது. கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சிலுவையில உலகத்தினுடைய நடைமுறையே மறுவடிவமைப்பு செய்கிறார் இல்லையா? அதனாலதான் இந்த சிலுவை குறித்த செய்தி மற்றவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, உலகத்துக்கு பைத்தியமா இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் அந்த மீனிங் புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்கிட்டவங்களும் தப்பு தப்பா ஏதோ புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கெட்டவர்களை, நமக்கு தொந்தரவா இருக்கிறவர்களை அழிக்கணும், இதுதான் உலகம் சொல்லுது. அடுத்த வாரம் ஈஸ்டர் கொண்டாட போறோம். ஈஸ்டர் செய்தி என்ன? ரிசரக்ஷன், மீட்பு. இயேசு அரசாங்கம், மதம், பணம் மூணும் சேர்ந்து குற்றவாளின்னு சொல்லுது. சட்டம் குற்றவாளின்னு சொல்லுது அவரை, மதம் குற்றவாளின்னு சொல்லுது அவரை, பணம் படைத்தவர்கள் குற்றவாளின்னு சொல்றாங்க. ஏரோது, அன்னா காய்பா, பிலாத்து, எல்லாரும் குற்றவாளின்னு சொல்றான். ஆனா தேவன் எதை அதுல வெளிப்படுத்துறாருன்னா, தேவன் குற்றவாளியா இருக்கிறவங்களை அழிக்கிறதுல இல்ல, மீட்கிறதுல கவனம் செலுத்துகிறார். ரீஃப்ரேம் பண்ற. ஏதோ அவங்க அவமானம் நினைச்சாங்களோ அதை மகிமையுடையதாக மாற்றுகிறார். சிலுவைனா ஒரு அவமானம், ஆனா அதையே இவர் மகிமையுடையதாக மாற்றுகிறார். மரணம் முடிவல்ல என்பதை காட்டுகிறார். சோ தோல்வியே ஜெயமாக மாறுகிறது. இதெல்லாம் தான் சிலுவையில இருக்கிற மறு அர்த்தங்கள். அவங்க என்ன அர்த்தம் கொடுத்து வச்சிருந்தாங்களோ, உலகம் இப்படிதான் இயங்கும், இப்படி நீ சொசைட்டிக்குள்ள இப்படிதான் இருக்கணும், இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் நீதிமான்னு பேரு, நல்லவங்கன்னு பேரு, இதை மீறுறவங்களுக்கு சிலுவைதான் அப்படி சொல்லும் போது
அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? மத சாயம் என்ன பூசுறாங்க? கடவுளுக்கு இவனை பிடிக்கல, இவன் கடவுளுக்கு விரோதமானவன், தேவாலயத்துக்கு விரோதமா பேசினான். ஆனா உயிர்த்தெழுதல் எது சொல்லுது? நீங்க யாரு கடவுளுக்கு விரோதமானவன்னு சொன்னீங்களோ, கடவுள் அவனை உயிர்த்தெழ பண்ணியிருக்கிறார். மரணத்திலிருந்து ஜெயமாக அவர் எழும்பி இருக்கிறார். இருக்கிறதுலே மரணம் தான் பெருசு நினைச்சீங்க, இல்ல அதுக்கப்புறமா ஒண்ணு இருக்குது. இது மறுவடிவமைப்பு, ரீஃப்ரேம், வேற அர்த்தம் கொடுப்பது. இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை வளம் பெறுகிறது. சோ உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் சோகம் ஆயிட்டீங்கன்னா நின்னு கேளுங்க. அந்த உடனே நோட் எடுங்க. ஒரு அந்த 6 கேள்வி இருந்துச்சே, அந்த 6 கேள்வியும் பாருங்க. அல்லது பிலிப்பியர் 4 எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சிந்தனை ஒண்ணு திரும்ப திரும்ப ஓடுதே, அது இந்த 8க்குள்ள வருதான்னு பாருங்க. 8க்குள்ள வரலன்னு சொல்லி சொன்னா அது உங்களுடைய எண்ணம் சரியானதல்ல. அதை உடனே நிறுத்தறதுக்கு வேற எண்ணத்தை, இந்த இது எது புகழ் தருமோ, எது நன்மை தருமோ அப்படி அர்த்தம் கொடுத்து சிந்திங்க. வேற ஒரு அர்த்தத்தை உட்காந்து யோசிங்க. இதுக்கு எந்த மாதிரியான அர்த்தத்தை நான் கொடுக்க முடியும்னு நினைங்க. அதுதான் உங்களுடைய மனதை, உங்களுடைய ஆத்துமாவை செழிப்புள்ளதாக மாற்றுகிறது. அப்படி செழிப்புள்ளதாக மாற்றுவது நிமித்தமாக தான் நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம்.